சூரியனே, மனித குலத்தில் மூத்தவனே. பெண்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்தில் பெண்களுக்காக முதல்ல குரல் கொடுத்த ஒரு ஆள் பாரதி. இன்னைக்கு பெண்களை ஒரு அழகோட தான் எல்லாரும் ஒப்பிடுறாங்க. பெண்கள் அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பாரதி எந்த இடத்துலையும் பெண்கள் அழகாக இருக்கணும்னு சொன்னதே இல்லை. பெண்கள் அறிவோட தான் ஒப்பிட்டிருக்காரு. பெண்கள் அறிவாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. பெண் எனப்படுவது அறிவே. பெண் கல்வி கற்றால் பேதமையற்று வையகம் பெருத்திடும் சொல்லியிருக்காரு. பெண்கள் கல்வி கற்றால் இந்த உலகமே மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரும். இன்னொன்று சொல்லுவாங்க, பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது எல்லாமே பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. பாரதி சொல்கிறாரு, அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம். அச்சம், நாணம் இதெல்லாம் நாய்களுக்கு இருக்கட்டும், பெண்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான நல்லறம், வீர சுதந்திரம் அப்படின்னு. ஞான நல்லறம்னா இப்போ பொதுவாக பெண்கள் வீட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா சமைக்கணும், நல்லா பாத்திரம் தேய்க்கணும், நல்லா துணி துவைக்கணும், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பாரதியார் ஞான நல்லறம்னு எப்படி சொல்லியிருக்காருன்னா, அறிவை வச்சு வீட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான நல்லறம், உன்னோட அறிவை வச்சு வீட்டை முன்னேற்று, பிள்ளைங்களை பார்த்துக்கோ, அறிவை வச்சு வீட்டை வளரு அப்படின்னு சொன்னார். இதில் மட்டுமா பெண்ணியம் பேசினார்? பெண்களுக்கு அரசாள்ற உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாகனில் பெண்கள் நடத்த வந்தோம். முதல்ல பெண்களுக்கு அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவாங்க. இன்றைக்கி நீங்கள் பெண்ணியம் அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்களே பெண்களுக்கு எந்த இடத்துலையுமே சம அளவு சீட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலே ஒரே ஒரு கட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை தேர்தல் அரசியலை கொடுத்ததுக்குன்னா அது எங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் பாரதியாரோட கொள்கையை முழுசாக ஃபாலோ பண்ணுறோம். சும்மா பேருக்கு பெண்ணியம் பேசிக்கிட்டு பெண்களுக்கு எந்த வகையான வாய்ப்பையும் கொடுக்காம இருந்தது நாங்கள் கிடையாது. பாரதியாரோட பெண்ணியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரோட கவிதைகளை தாண்டி கட்டுரைகளில் நிறையா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அவர் பெண் விடுதலை அப்படின்னு ஒரு கட்டுரையில் ஒரு 9 பாயிண்ட்ஸ் பெண்ணியம் பற்றி பேசியிருக்காரு. அதில் எல்லாரும் பேசுகிற மாதிரி பெண்களுக்கு சொத்து உரிமை, சம உரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் எதிர்ப்பு, இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாரதியார் அதில் பேசியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போது இந்த சொத்து உரிமை, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், இது எல்லாமே எல்லா ஆண்களும் பேசுவாங்க. நீங்கள் பெண்ணியம் பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இதே டைலாக் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி எந்த ஆணும் பேச மாட்டாங்க. என்னன்னா, உங்கள் மனைவி வேற ஒரு ஆண்கள்கிட்ட பழகலாமா, நட்பு கொண்டாடலாமா, நட்பாக இருக்கலாமான்னு கேட்டால் அது எப்படி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் பாரதி அந்த கட்டுரையில் ஒரு வகை எழுதியிருக்காரு. திருமணமான பெண்கள் கணவனை தவிர வேற ஆண்களுடன் நட்பு பாராட்ட அவளுக்கு உரிமை உண்டு. அவளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தடுக்கக்கூடாது. இப்போ ஏகப்பட்ட அவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழும் போதே இவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி இவருக்கு இருந்த சிந்தனை அளவுக்கு கூட இன்றைக்கி சமூகத்தில் இருக்கும் ஆண்களுக்கு முழுமையாக அந்த சிந்தனை வரல. இவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, இந்த சொல்லுவோம்ல டாக்ஸிக் மென், அந்த புழக்கம் இன்றைக்குமே இருக்குது. ஆனால் அப்போவே இவ்வளோ ஒரு பெண்ணியம் ஆழ்ந்த உள்வாங்கல் வாங்கி பெண்ணியம் பேசியிருக்காரு அப்படின்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம்தான். பாரதியார் பெண்ணியத்தை வெறும் பேச்சில் மட்டும் காமிச்சிட்டு போனவர் இல்லை, நடைமுறையில் பெண்ணியம் காமிச்சவர். பாரதிதாசன் ஒரு மேடையில் பாரதியார் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. என்னோட மகள் வங்காள தேசத்துக்கு போய் நான் வேற ஒரு ஆணை வேற ஒரு சாதிக்கார பையனோட போய் நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு கடிதம் எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் உங்களுக்கு சாதி வெறியனா? அப்போ தன் மகளுக்கு
சொந்த வீட்டில் பெண்ணியம் காட்டுறது தானே பெரிய விஷயம். பெண்ணியம் கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு ஆணாதிக்க ஆணை கூப்பிட்டு இந்தாப்பா பெண்ணியம் கட்டுரை வரைக அப்படின்னு கொடுத்தா எழுதுவாங்க பக்கம் பக்கமாக. எல்லாருமே எழுத முடியும் பெண்ணிய கட்டுரை, பெண்ணியத்தை பற்றி பேச முடியும். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பெண்ணியத்தை காட்டலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் நாட்டில் காட்டுவீங்க? இப்போ எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பிற கட்சிகள் பேசும் பெண்ணியம் எல்லாமே. இப்போ இதில் பெண்ணியத்தை தாண்டி முக்கியமான விஷயம் வந்து காதலை வந்து பாரதியார் போற்றிருக்காரு. இப்போயும் இந்த காலத்துலேயும் பெண்களுக்கு வந்து காதல் உரிமையே இல்லை. தன்னோட மகள் வந்து காதல் பண்ணாங்க அப்படின்னா வேற ஒரு சாதி ஆணையோ வேற ஒரு மத ஆணையோ காதல் பண்ணாங்க அப்படின்னா கொலை பண்ணுற அளவுக்கு கூட இன்றைக்கி வந்து சமூகம் இருக்குது. ஆனால் அந்த காலத்திலே வந்து அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயந்தான். இன்னொன்று பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார், அவர் நின்றுட்டுருப்பார், செல்லம்மா வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அந்த புகைப்படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு மகளும் உட்காந்து தான் இருப்பாங்க. அந்த புகைப்படத்தில் பெண்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவர் வீட்டில் அவர் பெண்ணியத்தை ஃபஸ்ட்டு காமிச்சாருங்க, அப்புறம் தான் வெளியே வந்து பேசினார். அவர் வந்து செல்லம்மாக்கு எழுதின கடிதம் வந்து 2 தான் இருக்குது. அதில் வந்து எல்லாரும் பொதுவாக என்ன எழுதுவாங்க, அன்பு மனைவி அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் அவர் எழுதியிருக்காரு அன்பு காதலி அப்படின்னு. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பொதுவாக வந்து லவ் மேரேஜில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களும் ஒரு வீட்டு வேலைக்காரியாக வச்சுக்கிற சமுதாயம் வந்து இன்றைக்கும் இருக்குது. காதல் வந்து குறைஞ்சிருது அப்படின்னு பட்டிமன்றம்லாம் போடுறாங்க. ஆனால் அவருக்கு நடந்தது வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ், நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலேயே அவர் ஒரு மனைவி மேலே இவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு அப்படின்னா பெண்ணை எவ்வளோ நேசிச்சிருக்காரு. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அக்ரஹாரத்தில் வந்து பெண்கள் வந்து பின்னாடி ஆண்களுக்கு ஒரு 10 மீட்டர் வந்து பின்னாடி தான் நடந்து போவாங்க. பெண்கள் வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க ஆண்களை, அவங்க கணவரையே. ஆனால் பாரதி வந்து நீ வா செல்லம்மா அப்படின்னு தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாரதி வந்து அவரோட மனைவிக்கே பெண்ணியம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பாரதி மட்டும் ஒரு போராளி கிடையாது, செல்லம்மாவும் ஒரு போராளி தான். சரி, அப்போ பாரதி கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கே, இவ்வளோ பெண்ணியம் பாரதி பேசியிருக்காரு, அப்புறம் ஏன் பாரதியோட புகழ் வந்து வெளியே இப்போ ரொம்ப அளவில் போற்றப்படலை அப்படின்னா, அப்போ தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அந்த மாதிரி வந்தார் மதிப்புக்குரிய ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். அவர் என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னா, பிரச்சனை என்ன, பெண் ஏன் அடிமையானால், பெண் வந்து அடிமையாக இருக்கா, அதுக்கு நம்ம பாரதி என்ன சொல்கிறார், நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். நிமிர்ந்த நடை, நேராக பாரு, பெண்ணை குனிஞ்சு பார்க்கணும், பவ்யமாக இருக்கணும்னு யார் சொன்னா, தலை நிமிர்ந்து பாரு, யாருக்கும் பயப்படாதன்னு சொன்னார். ஆனால் நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியா பெண்கள் வந்து அடிமையாக இருக்காங்களா, கர்ப்பப்பையை அகற்றுங்க, சொல்யூஷன் எப்படி பாருங்க. கர்ப்பப்பையை இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையை அடிச்சுன்னா பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எவ்வளோ வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பெண்களுக்கு வரும். இதை தாண்டி ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை வேண்டாம்னு சொல்கிறதோ அவளோட தனிப்பட்ட சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், அந்த மாதிரி அவளோட சாய்ஸ். அப்போ குழந்தை நீங்கள் பெற்றுக்கவே கூடாதுன்னு வலியுறுத்தி கர்ப்பப்பையை அகற்றுங்க அப்படின்னு சொல்கிறதும் இது எப்படி நீங்கள் வந்து பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சாய்ஸையும் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஈவேரா ஐயா வந்து திணிச்சிருக்காரு. சரி, கர்ப்பப்பையை அகற்றிட்டா மனித குலமே இருக்காது, மனிதனே இருக்க மாட்டான். அப்போ எவ்வளோ பெரிய சொல்யூஷன் பாருங்க, மொத்தமாக மனித இனத்தையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு தான். இதோட இது என்ன பிரமாதம், இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து மணியம்மை அம்மா வந்து கை கழுவுறதுக்கு வந்து அவர் தட்டில் வந்து இப்படி தண்ணி ஊற்றுறாங்க, அது வந்து கை கழுவுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க தான், இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தனி மனிதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
எச்சத்தட்டை எடுத்து தான் பெண்கள் வந்து காலங்காலமாக வந்து ஆண்கள் சாப்பிடுவாங்க. அந்த எச்சத்தட்டை எடுத்து விலக்கி ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க முன்னாடிலாம். அப்போ இப்படி தான் பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ பெண்ணியம் பேசினவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த எந்த சிம்டம்ஸும் தெரியாமல் தானே வாழ்ந்துருக்கணும். ஃபோட்டோலையே வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அப்போ சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்கு தொட்டியில் போட்டு கழுவி கை கழுவ கூட முடியாத ஒரு ஆளை தான் பெண்ணியவாதி 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 நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சுருக்காங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான பெண்ணியவாதி யார் அப்படின்னா கெடாமீசை வச்சுருந்தவர் தான், தாடிக்காக இல்லை. அனைவரையும் சமமாக பார்த்ததனால், சாதி வெறி இல்லாமல் அனைவரையும் பார்த்ததால், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததால், பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்ததால் எங்களின் பெரியார் பாரதியே. அதனால் அதிக போற்றுவோம் நம் பாட்டன் சமத்துவ பாட்டன் பாரதியாரின் பெருமை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். மிக்க மகிழ்ச்சி.